வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சென்னை துறைமுக இறக்குமதி விவகாரத்தில் மேலும் ஒரு மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. டெக்ஸ்டைல் பொருட்கள் இறக்குமதி செய்வதிலும் அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த மோசடி தொடர்பான முழு விவரங்கள். சாலமன், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். இது தொடர்பான முழு விவரங்கள். துறைமுகத்துல இறக்க அனுமதிக்கப்பட்ட பச்சை பட்டாணியை விதிகளை மீறி சுங்கத்துறை அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து சுமார் 2 கோடி மதிப்பிலான பச்சை பட்டாணியை சென்னை துறைமுகத்தில் இறக்குமதி செய்த விவகாரத்துல கூடுதல் ஆணையர் சதீஷ்குமார், சூப்பரண்டன்ட் சிவ் காஷ்யப், மணிஷ் நிதிஷ்குமார் ஆகிய சுங்கத்துறை அதிகாரிகளும் பெண் இறக்குமதியாளர்களும் தரகர்களும் என மொத்தம் 7 நபர்களை DRI அதிகாரிகள் கைது செய்தனர். குறிப்பாக இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியானது. அதாவது 2019ஆம் ஆண்டுல இருந்து கொல்கத்தா துறைமுகத்துல மட்டும் பச்சை பட்டாணியை இறக்குமதி செய்ய வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்த நிலையில கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இறக்குமதியில மோசடி நடந்திருக்கலாம் என விசாரணையில தெரிய வந்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த அடிப்படையில 100 டன் அளவுல இறக்குமதி செய்யப்பட்டு மோசடி செய்யப்பட்டு இருக்கலாம் எனவும், மேலும் இதுல கூடுதல் ஆணையர் மற்றும் சிக்கிய அதிகாரிகள் கையாண்ட இறக்குமதி விவரங்கள் குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் DRI அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் துணிகளிலும் இறக்குமதியில மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதை விசாரிக்க செல்லும் போதுதான் இந்த பச்சை பட்டாணி மோசடி குறித்து தெரிய வந்திருப்பதாகவும் DRI தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிலாக, அதாவது அந்த பாலிஸ்டர் ஊவன் ஃபேப்ரிக் பதிலாக காட்டன் ஃபேப்ரிக் என்ற தெரிவித்து வடகிழக்கு சேர்ந்த இறக்குமதியாளருக்கு இது சாதகமாக செயல்பட்டதாகவும் அவர்கள் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக இவர்கள் இதே போல எவ்வளவு கோடி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்தான விசாரணையில DRI அதிகாரிகள் இறங்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.